ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட அடுத்த புதிய வணிக யுத்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். பெப்சி, கொக்கோ கோலா, ஐடிசி, நெஸ்லே, பிரிட்டானியா போன்ற நிறுவனங்களுக்கு சவால் கொடுக்கும் வகையில் இவங்க எஃப்எம்சிஜி துறையிலையும் கால் பதிக்கிறாங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் அவங்களுடைய சிப்ஸ் ஐட்டம் மற்றும் கேம்பா கோலா, கொக்கோ கோலாவுக்கு பெப்சிக்கு எகென்ஸ்டாக கேம்பா கோலா அப்படிங்கிற கூல்ட்ரிங்க்ஸையும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இப்போ நார்த் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க இந்த பிஸ்னஸை ரொம்ப எளிமையாக அவங்களுடைய ரிலையன்ஸ் ரீட்டெயில் லிமிடெட் மூலமாக மக்களுக்கு விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இந்த துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சந்தையில் இவங்கள பற்றி கருத்து கணிப்புகள் வெளிவந்துட்டுருக்கு. இதை இன்னும் சில ஆண்டுகள் நம்ம பொறுத்து தான் இவங்க சக்ஸஸ் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். இவங்கள ஒரு சாதாரண பிளேயர் போல் நினச்சிட முடியாதுங்க. இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜியோ டெலிகாமில் உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட 20 ஆப்ரேட்டர் இருந்தாங்க. அவங்க உள்ளே வந்து மார்க்கெட்டையே ஒரு ஷேக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது மாற்று கருத்தே ஆகாது. அவங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி மோனோபோலி அளவுக்கு பெரிய லெவலில் நெட்வொர்க்கை கொடுத்து அந்த அந்த துறையவே மாற்றி போட்டாங்க அப்படின்னம்னா அது மிகையாகாது. ஸோ அதுபோல் இந்த எஃப்எம்சிஜி துறையில் அவங்களுடைய கால் தடத்தை பதிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களை நம்ம வாங்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய முதலீடு கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பங்கை வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன விலையில் வாங்குகிறோம், எப்படி வாங்கணும், எப்படி மதிப்பு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நல்ல முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனை கைட்லைன்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர்த்து சின்ன லெவலில் சிப்ஸு, முறுக்கு இந்த மாதிரி பாக்கெட் வைக்கிற ஐட்டங்களில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள் இந்த மாதிரி பெரிய பிராண்ட் வரும்போது மார்க்கெட்டில் காணா போயிடுவாங்க அல்லது அந்த நிறுவனமே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஆபத்து இருக்குது. அதனால தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் இந்த ஃபீல்டில் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா உங்களுடைய கருத்து கணிப்பு பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.